மக்களே, வெல்கம் டு செல்லி டாக்ஸ். எஸ் யூ ஆஸ்ட் வி கேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஜீ தமிழே வந்து அஃபிஷியலாக ஒரு பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கார்த்திகை தீபம் ஃபேன்ஸ். எப்போடா கார்த்திக் வந்து ரேவதி கழுத்தில் தாலி கட்டுவார், அதுவும் அவர் வந்து அந்த மாப்பிள்ளை கெட்டப்பில் இருக்க பிக்சர்லாம் ஷேர் ஆனாலும் ரெண்டு பேரும் பேரா இருக்க பிக்சர் ஒன்று கூட ஷேர் ஆகலையே அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜீ தமிழே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இந்த பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காங்க, லோடிங் அப்படின்னு சொல்லி. ஸோ கிளியரான பிக்சர் ஷேர் ஆகலைனாலும் ஓரளவுக்கு கிளியராக கொஞ்சம் பிளர் பண்ணி தான் நமக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம டைரக்டர் சார் சொல்லியிருக்காங்க மேரேஜ் வந்து மார்ச் லாஸ்ட் வீக்ல தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. எப்படியும் இந்த வாரம் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக்ல வந்து மேரேஜ் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் கமிங் மண்டே, அதாவது அடுத்த வாரம் மண்டே வந்து டெலிகாஸ்ட் ஆகும் போல. ஏன்னா இன்னும் 4 days தான் இருக்கு இல்லையா. இப்போ ஜீல வந்து சீரியல்ஸ் 5 daysக்கு ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நாளைக்கு வந்து எப்படியும் அவங்க மேரேஜை ஸ்டாப் பண்ற மாதிரி, அதுக்கப்புறம் சில டயலாக்ஸ் எல்லாம் பேசுறது, அந்த மகேஷ் மாயா பார்த்தீங்கன்னா ட்ரூத் ரிவீல் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஈவன் இன்னைக்கு நம்ம ஹீரோடைய மாஸ் ஃபைட் சீக்வன்ஸ் இருந்துச்சு. அதை பார்த்து முடிச்ச கையோட இந்த பிக்சரை வந்து நான் இன்ஸ்டால பார்த்து ரொம்பவே வந்து செம்ம சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஸோ அதான் இமீடியட்டா உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே ஃபேன்ஸ், கார்த்திக் ரேவதி ஃபேன்ஸ் ஹாப்பியா? ஓகே மகளே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.